வணக்கம், வெல்கம் டு செந்தநாடன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே நிற்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று தான் வந்திருக்கோம். இது என்ன மாதிரியான போராட்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. மயிலத்தமனு மாதவன என்ற ஒரு போராட்டம். இது வந்து மேய்ச்சத்தரைக்கான போராட்டமாக 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. மொத்தமாக 2 ஆண்டுகள் இன்றையோட முழுமையாக பூத்தடைகின்றது. இதுக்கான எந்த ஒரு விதமான அரசாங்கத்தின முழு சப்போர்ட்டும், அதாவது எப்படி சொல்ல போறோம், இவங்களுக்கான எந்த ஒரு நியாயமான தீர்வுகளும் எடுக்கப்படாத நிலையில இருக்கு. நீங்க வாங்க தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். 2 ஆண்டுகள் பண்ணையாளர்கள்ன்ற பிரச்சனை வந்து முழுமையாக இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இதற்கான போராட்டம் தான் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டத்துல இரவு பகலாக தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் இதுக்கான அரசாங்கத்தால எந்த ஒரு முழுமையான தீர்வும் எடுத்து தரப்படலை. பிரச்சனையை தீர்த்து தரணும் என்றான் இந்த மக்கள்ற போராட்டமா அமைஞ்சு கொண்டிருக்குது. இந்த மக்கள்ற கருத்துக்களை கேட்போம், என்ன கதைக்காங்க, என்ன சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர் அறவழி போராட்டம் ஆண்டு 2 உதிர்வும் 3 மலர்வும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளை பராமரிப்பதற்காக பல தசாப்தங்களாக பண்ணையாளர்களால் தமது பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இதற்கமைய காணி அபிவிருத்தி சட்டத்தின் பிரிவு 8 முதல் 18 வரையுள்ள பிரிவுகளை நோக்கும் போது ஒரு அரச காணி நீண்ட காலமாக கால்நடை வளர்ப்பு தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தால் அது அத்தேவைக்கு என வரையறை செய்யப்பட்டதாக கருத முடியும். இதனை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வருடம் 2 முறை நடைபெறும் விவசாய அபிவிருத்தி கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கால்நடைகள் அங்கு கொண்டு சென்று இந்த நிலங்களில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு அரசாங்க அதிபரின் அனுமதியுடனும் வருடாந்தம் நடைபெறும் விவசாய நெற்செய்கைக்கான ஆரம்ப கூட்டங்களில் தீர்மானத்துக்கு அமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கால்நடைகளை பராமரித்து வரும் இடங்களாகும். இவ்விடங்களில் 2011ஆம் ஆண்டிற்கு பின்னர் அரசியல்வாதிகளின் தலையீட்டுடன் குறிப்பிட்ட பிரதேசங்களில் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமலும் அத்துமீறிய செயற்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை கண்டித்து 2023/9/15 அன்று கால்நடை பண்ணையாளர்கள் அறவழி போராட்டம் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டு 730 நாளை பல இடர்களோடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மேற்கொண்டு வருகிறோம். பண்ணையாளர்களின் கோரிக்கை 2009/6/8 மட்டக்களப்பு மாவட்ட நில அளவை சிரேஷ்ட அத்தியாவசிய திரு அனைவருக்கும் வணக்கம். இது மயிலத்தமடு கால்நடை வளர்ப்பு கமலன் அமைப்பு மயிலத்தமடு பண்ணையாளர் சங்கத்தின் 730 2 வருஷம் முடிந்து 3ஆவது வருஷம் தொடங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிமதி ஜனாதிபதி அவர்களே, இந்த நாங்கள் எங்களோட பண்ணையாளர்கள் இன்றைக்கு 700 ஆண்டுகள் 730 நாட்களாக இந்த வீதியோரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்வுகள் கிடைக்கும் என்று நெற்றிப்போர் நேரம் தீர்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு ஏமாற்றத்தன்மையாக அறிவிக்கப்படும். ஏனென்றால் 3025 ஹெக்டேர் தாரன்னு சொல்லி போட்டு கடைசியில் 3000 ஏக்கர் தாரன்னு சொன்னாங்க. 3000 ஏக்கர்னால பதிவு செஞ்சு தருமாறு கேட்டுக்கொண்ட இதில் அது 3000 ஏக்கரும் அன்று வந்த மகாவலியும் எங்கள் எம்பிபி அரசாங்கத்தின்
பார்லமெண்ட் ஒரு பிரவுசரும் வந்து பார்த்த இடத்த அந்த குளங்கள் பார்வையிட எடுத்து அந்த இடத்தையும் கூட கேட்டினாங்க. இந்த இடத்த மேலத்தமிழில் தாரண்டி கேட்டினாங்க. அவங்க இந்த இடம் தான் தாரண்டி சொல்லியும் இல்லை. அதில் நான் கொஞ்சம் பிரலியை எழுப்பி கொண்டு காய்ச்சி கொண்டு வர அரசாங்கத்தை பிரேசியலாக காய்ச்சிட்ட உங்களுக்கு மேய்ச்சத்தரையாக ஒதுக்கப்பட்ட 3025 ஹெக்டரையும் நாங்கள் தருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக 3000 ஏக்கரை இப்போ விடுதலை தருவோம் என்று சொன்னவங்க. ஆனால் விடுதலை செய்யறா எந்த நிலத்தை ஊடத்தை தரப்புறோம் என்று சொன்னதை இன்னும் அவங்க அதை ஒரு ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தருவோம் என்று போனவங்க. ஆகவே இந்த தற்காலிகமாக செய்யப்பட்ட குளங்களும் போன வருஷம் அப்படி மாட்டுக்கு தண்ணீர்ல இருந்து எல்லா இடமும் கலைச்சி அந்த இடங்களை பெற்று தருப்பதற்கு ஒழுங்கு செய்த இடத்த செய்த இடத்த ஒரு மாறிக்கு தான் அந்த குளம் கட்டி இருக்கப்பட்டது. கோடைக்கு தண்ணியில் இப்பே கோரிக்கை விட்டு எங்களுக்கு திரும்பி செய்திருக்காங்க. அது தற்காலிகமான இது. இந்த மாதிரிக்கும் அந்த குளம் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. அது அரச காசு இப்படி வீணாக்காமல் ஒரு நிரந்தரமான குளத்தையும் நிரந்தரமாக அந்த மேய்ச்சத்திரையும் பதிவு செஞ்சால் நாங்கள் எங்களோட பண்ணையாளர்கள் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பால் அளவில் மில்கோ கொள்வனை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களோட பால் இதுகளை உயர்த்தி கொண்டு போகின்றால் எங்களோட மாட்டுகளுக்கான மேய்ச்சத்தரை நிம்மதியாக வழங்கப்பட வேண்டும். குடிநீர் செய்து தரப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவங்கள குடிநீர் செய்து நாங்கள் இந்த வருஷம் மாறிக்குத்தான் அதை பார்த்தா தான் தெரியும் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் பாதையை கட்டுனாங்க. பாதைகளில் சீர் செஞ்சு இருக்கிறாங்க. அது தற்காலிகமாக தான் செய்கிறாங்க. அந்த பாதைகளுக்கு போக்குகள் கல்வெட்டுகளை செய்திருந்தால் இந்த பாதைகள் இருக்கிற பாதையை பாதுகாக்கப்படும். ஆகவே தயவு செய்து இதுகளை நிரந்தரமாக்கி தருமாறு அதிமுக ஜனாதிபதி அவர்களுடைய பணியாளர்களை வைக்கிறோம். இன்னும் அந்த இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம். என்னென்னா மயிலத்தமன் மாதவனையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பிரதேசத்துக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல அத்துமுறைய பயிற்சியாளர் ஒன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை அறிவித்தும் அவங்க ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்களை முற்றாக நிறுத்தி எங்களோட பண்ணையாளர்கள் நிம்மதியாக மாடு வச்சு வளர்ப்பதற்கு எங்களோட பண்ணையாளரும் வாழ்வாதாரத்தை இருக்கும். எங்களோட பண்ணையாளர்களை நம்பியிருக்கிற அந்த 3000 குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த அதிமுக ஜனாதிபதி அவர்கள் அந்த மேய்ச்சத்திரையை எங்களுக்கு தயவு செய்து நாங்கள் 20 கேட்டுக்கொள்கிறோம். அந்த மேய்ச்சத்திரையை பதிவு செஞ்சுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வறண்ட பூமி மாதிரிக்கு ஏன்னா இந்த சட்டவிரோத பயிற்சியாளர் வந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு அதை போலீஸ் மூலம் நேற்று சொல்லி போலீஸ் மூலம் வந்து அறிவிக்க சொல்லியிருக்கு. அந்த அறிவிச்சு இன்றைக்கு வரலை. ஆனால் இந்த சொன்னதுக்கு அப்புறம் வரலை. இனிமேல் வந்தால் அவங்கள போலீஸ் மூலம் கொடுக்க சொல்லியிருக்கு. வணக்கம். இன்று மயிலத்தமடு மாதவனை போராட்டம் தொடங்கி இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 730வது நாளில் இன்றைய போராட்டம் மிகவும் பாரிய அளவிலான மக்களுடன் கூடிய ஒரு வெகுஜன போராட்டமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அதாவது மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் தொடர்ச்சியாக குடியேற்ற திட்டங்கள் மூலமாக அந்த மக்களது காணி அபகரிக்கப்படுகிறது. இயற்கையாகவே இருக்கின்ற புள்ளினங்கள் உளவடிக்கப்பட்டு சேதமாக்கப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற 2000க்கு மேற்பட்ட கால்நடைகள் குடியேற்றவாசிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது, சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல அவர்களுடைய வாழ்விடங்கள் சூறையாடப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. பொய் வழக்குகள் போடப்பட்டு நீதிமன்றங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற சொல்லனா துயரங்களை அவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காலகாலமாக அந்த பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த மேய்ச்சத்தரையினை 2-3 தலைமுறைகளுக்கு மேலாகவே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மேய்ச்சத்தரையை பாவித்து இந்த நாட்டின கால்நடைகளை வளர்ச்சிக்கு அதன் மூலமாக அவர்கள் அந்த தமது வாழ்வாதாரத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னர் ஏற்படுத்தப்பட்ட சிங்கள குடியேற்றத்தின் மூலம் அங்கு அனைத்தும் அளிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த போராட்ட களம் அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இரவு பகலாக 24 மணி நேரமும் 730வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நியாயமான நீதியான இந்த போராட்டத்துக்கு சகல மக்களும் ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள், சமய தலைவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்கின்றது. இது மாவட்டத்தினுடைய பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டம். எனவே அபிவிருத்தி என்ற போர்வையில் இங்கு இருக்கின்ற இயற்கை வளங்களை சூறையாடுவதன் ஊடாக மகாவலி போன்ற அழிவு
வேலைகள், அதாவது மகாபலி அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் வேணாம் என்று புறக்கணிக்கவில்லை. ஆனால் இயற்கையாகவே படைக்கப்பட்ட அந்த மேய்ச்சத்தரையையும் இயற்கையாகவே பூர்வீக இனங்களாக இருக்கின்ற அந்த நாட்டின கால்நடைகளும் தமக்குரிய வாழ்வை அந்த இடத்தில் காலகாலமாக பேணி வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த இடத்தில் வேறு இன புல்லுகளை கொண்டு நாட்டி வேறு நாட்டு மாடுகளை கொண்டு போய் அந்த இடத்தில் நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு அல்லது விவசாயம் செய்கிறதுக்கு அல்லது போனால் பால் வளத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அதுகளுடைய வாழ்விடத்தை நீங்கள் அழித்தீர்களாக இருந்தால் இந்த பூர்வீக இனம் அழிந்து போய்விடும். இந்த பூர்வீக இனம் அழிந்து போயின்றால் இந்த நாட்டின் ஒரு இனமே இல்லாம போகும் பொழுது அதை நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாது, மீள உருவாக்க முடியாது. அதனால் தான் நாங்கள் சொல்றோம், என்றைக்கும் ஒரு இயற்கை அபிவிருத்தி வேலை திட்டமானது இயற்கைக்கு சவால் விடுவதாகவோ அல்லது இயற்கையை அழித்ததாகவோ இருக்கக்கூடாது. எனவே இந்த மகாபலி திட்டத்தை நீங்கள் அந்த மேய்ச்சத்தரத்தையும் அந்த கால்நடைகள் வாழும் தரையையும் விட்டு வேறு இடத்தில் தாங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அல்லது போனால் தொடர்ச்சியாகவே இந்த மகாபலி என்ற ஒரு திட்டம் வரும் பொழுது என்ன நடக்கும், நீங்கள் விவசாயிகளை தான் அங்கு குடியேற்றுவீர்கள். விவசாயிகள் அங்கு விவசாயம் செய்யும் பொழுது காலகாலமாகவே தமக்கான பசியை தீர்த்து கொண்ட இந்த கால்நடைகள் அந்த விவசாயத்தையும் சாப்பிடத்தான் போகுது. அப்படி வரும் பொழுது இரண்டு இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் காலப்போக்கில் பெரிய அளவில் ஏற்பட்டு வேறு வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தயவு செய்து இந்த மேய்ச்சத்திரையை மகாபலி திட்டத்திலிருந்து வெளியேற்றி இந்த கால்நடை பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உரிய ஏதாவது வேறு நல்லது பல திட்டங்கள் இருக்கின்றது, அவற்றினை கொண்டு வந்து அழிந்து போகின்ற இந்த கால்நடைகளை காப்பாற்றி அந்த மேய்ச்சத்திரையும் மீட்டுக் கொடுத்து வர்த்தமானிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக சிவில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 700 நாட்களாக 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு அறவழி போராட்டம் ஆரம்பித்து 2 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. அந்த அடிப்படையிலே எமது மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறிய பயிற்சிகைகள், எந்த பயிற்சிகைக்கார தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், எந்த அத்துமீறிய பயிற்சிகளும் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சத்தரைக்குள்ளே இடம்பெறக்கூடாது. மயிலத்தமடு மாதவனையை மேய்ச்சத்தரையாக கெஜெட் பண்ணி தர வேண்டிய கோரிக்கை பண்ணையாளரின் கோரிக்கை. மயிலத்தமடு மாதவனை இந்த பண்ணையாளர்களின் இந்த அறவழி போராட்டத்தை வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் இவர்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த மயிலத்தமடு மாதவனை இந்த பண்ணையாளர்கள் கடந்த 730 நாட்களாக கொட்டு மழையிலேயும் அடிக்கும் வெயிலேயும் இந்த தூசிகளின் மத்தியிலேயும் இந்த மண்டபத்தில் தங்களுக்கான பண்ணையாளர்களின் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த நிலங்கள் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் பதிவு செய்யப்படணும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பண்ணையாளர்களுக்கான இந்த நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பது எமது மக்களின் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கமானது தமிழ் மக்களின் இந்த இவ்வாறான நிலங்களை பறிமுதல் செய்தல் அல்லது மனிதுரிமை சார்ந்த விடயங்களை மீறுவது எமது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக வடகிழக்கிலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட காணிகள் இலங்கை அரசின் திட்டமிட்ட பல வகையான பொறிமுறையின் கீழ் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை நாங்கள் ஒரு இன அழிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வடகிழக்கு ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்பு ஊடாக எங்களுடைய தமிழ் மக்களின் இன அழிப்பினை ஏற்படுத்துகின்ற இந்த இலங்கை அரசாங்கத்துக்கான முடிவை சர்வதேசம் இந்த இடம்பெறுகின்ற இந்த சந்திப்புகள்ல அல்லது மாநாடுகள்ல வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக எமது வடகிழக்கு மக்கள், அது காணியை இழந்தவர்கள் தொடக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வரைக்கும் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. சர்வதேச சுயாதீனமான நீதி பொறிமுறை ஊடாக இடம்பெறுகின்ற ஒரு நீதியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதுவே நாங்கள் வேண்டுதலாக வைக்கின்றோம் என்பதை தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றையும் இந்த சர்வதேசமும் இந்த உள்நாட்டு அரசாங்கமும் தமிழ் மக்களை தொடர்ச்சியாகவே ஏமாத்தி கொண்டு போற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வடகிழக்கு ரீதியாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளில் வடகிழக்கிலே நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த மயிலத்தமடு மாதவனை போன்ற அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்பட்டு அந்த இடங்களில் அவர்கள் தங்களது சுயாதீனமான தொழில்களையும் அவர்களின் இயல்பான வாழ்க்கையும் வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் எங்களுக்கு ஒரு உதவ வேண்டும் என்று இந்த தினத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வணக்கம். நாங்கள் கிழக்கு மாகாணம் ஈஸ்டர்ன் பிபிஎஃப்
மக்கள் மக்கள் திட்ட வரைவு ஒன்றியத்தின் மாகாண தலைவர். நாங்கள் இந்த பண்ணை போராட்டத்துக்காக கலந்து கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்து. அதே நேரம் என்னென்னு சொன்னாங்க, மக்கள் போராட்டம் வந்து இதுவரை காலம் 730 நாள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சியும் இன்னும் இவங்களோட பண்ணைக்கான ஒரு நிரந்தர தீர்வை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கலன்றது பெரிய வேதனைக்குரிய விடயமாக இருக்கு. அரசாங்கம் இதை கவனத்துல கொண்டு எங்களுடைய மக்களுடைய இந்த இயற்கை விவசாயத்தோட சம்பந்தமான இந்த பண்ணையின் விவகாரத்தை உடனடியாக அவங்களுக்கு தீர்த்து கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் முதலாவதாக ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். ஏனைய அரசாங்கங்கள் இந்த இதுகளில் தலையிட்டு சரியான முறையில் செய்து கொடுக்கலன்றது தான் எங்களுடைய கோரிக்கையா இருந்தது. இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் மக்கள் தெரிவு செய்து எடுத்தது வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனையும் பண்ணையாளர்களுடைய பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றதுதான் அவங்களோட அடிப்படை மக்களுடைய தேவையாக இருந்தது. அந்த வகையிலேயே இந்த மக்கள் இந்த போராட்டங்கள்ல இறங்கி தீர்வுகளை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இவ்வளவு காலமும் இந்த போராட்டத்தில் இறங்கி இவங்க வேலை செய்யறாங்க. அந்த வகையில அரசாங்கம் இதுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி இந்த பாமர மக்களுடைய காணி நிலங்கள், அடுத்தது பண்ணையாளர்களுடைய நிலங்கள், இது உலகத்தையுமே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல முன்வைக்கிறோம். நன்றி.